வணக்கம். எப்பயுமே ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக 2 விஷயங்களை நாம் கவனிக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடலில் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா அந்தந்த பருவகாலத்தில் கிடைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ காய்கறிகளை எடுத்துக்கலாம், இல்லை அரிசி ரகங்களை எடுத்துக்கலாம். எந்த அரிசி நமக்கு எந்த காலத்தில் அதிகமாக கிடைக்குதோ அந்த அரிசியை அப்போ பயன்படுத்துறது நல்லது. கிடைக்காத ஒரு அரிசியையும் ஒரே மாதிரியான ஒரு அரிசியையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது இன்றைக்கி நமக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி அதிகமாக கிடைக்குதா, அப்போ அந்த அரிசியை பயன்படுத்தலாம். அடுத்து ஒரு சீசன் மாறும்பொழுது கருங்குருவை தான் நமக்கு கிடைக்குதா, அப்போ கருங்குருவை அரிசியை நம்ம பயன்படுத்தலாம். வேறு ஒரு சீசனில் தூயமல்லி அரிசி தான் கிடைக்குதா, அதை பயன்படுத்தலாம். ஒரு சீசனில் கிச்சிலி சம்பா அரிசி கிடைக்குதா, அதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி அரிசிகளை பயன்படுத்தலாம். அதே மாதிரி எல்லா காலத்துலேயும் எல்லா கீரைகளும் கிடைக்காது, எல்லா காலத்துலேயும் எல்லா மூலிகைகளும் கிடைக்காது. எந்த மூலிகை எப்போ கிடைக்குதோ அந்த மூலிகையை அப்போ பயன்படுத்திக்கலாம். இப்போ கொய்யா இலைன்னும் போது இலைகள் நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய காலத்தில் கொய்யா இலைகளை பயன்படுத்தி நம்ம தேநீர் போடலாம். அதே மாதிரி மா இலைகள் நல்லா செழிப்பாக இருக்கும் பொழுது மா இலையை பயன்படுத்தி தேநீர் போடலாம். இதெல்லாம் மாம்பழ சீசனாக அப்போ மாம்பருப்பை நம்ம தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு தேநீர் போடலாம். மழை காலங்களில் பார்த்தோன்னா சில வகையான கீரைகள் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த கீரைகளை பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு பழங்கள் கிடைக்கும். சீத்தாப்பழம் ஒரு சீசனில் கிடைக்குதா, அந்த சீசனில் சீத்தாப்பழம் பயன்படுத்திக்கலாம். வேறு ஒரு சீசனில் மாம்பழம் கிடைக்குதா, அதை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு விதமான பழங்களை பயன்படுத்துறது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அடுத்தது நம்மளுடைய அருகாமையில் கிடைக்கக்கூடிய உணவுகள். இதை எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும். எந்த ஒரு உணவு நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு 100 கிலோமீட்டருக்குள்ளே கிடைக்குதோ அந்த உணவு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். உதாரணத்துக்கு தமிழகத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய உணவுகள் தான் அதிகமாக கிடைக்கும். வெண்டைக்காய் கிடைக்கும், இல்லை சுரக்காய், பூசணிக்காய் மாதிரியான நீர்ச்சத்துள்ள உணவுகள் கிடைக்கும். அப்போ அந்த தட்பவெட்ப நிலையில் அந்த ஒரு பருவ காலத்தில் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த உணவை பயன்படுத்துறது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இல்லை நான் வெப்பமான இடத்துல தான் இருக்கேன், ஆனால் எனக்கு உருளைக்கிழங்கு மாதிரியான குளிர் பிரதேசங்களில் விளையக்கூடிய உணவுகள் தான் வேணும் அப்படின்னு நினச்சி அந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து உடலினுடைய நோய் கிருமிகள் அதிகமாகும், மலச்சிக்கல் ஏற்படும். உடலில் இருந்து கழிவுகள் சீரான முறையில் வெளியேறாமல் உடலில் தேக்கமடையும். இது மாதிரி தேக்கமடைஞ்சதுன்னா அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் குறைய ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப முக்கியமாக இந்த 2 விஷயங்களை நாம் கவனிக்கணும். அதனால் விதவிதமான பயிர் வகைகள், விதவிதமான அரிசிகள், விதவிதமான கீரைகள், விதவிதமான பழங்கள், விதவிதமான மூலிகைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும். எந்த ஒரு உணவையும் ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது மற்ற சத்துக்களினுடைய பற்றாக்குறையினாலேயும் நமக்கு உடல் தொந்தரவுகள் ஏற்படும். அதனால மாற்றி வேற உணவுகளை எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அதனால நம்ம அருகாமையில் கிடைக்கக்கூடிய உணவுகளையும் அந்தந்த பருவகாலத்தில் கிடைக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிறது சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.